நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன். முடியல. ஹாய் செல்லம் ப்ரோ. ஹாய் பிரதர், எப்படி எப்படி இருக்கீங்க? இருக்கீங்க? நல்லா நல்லா இருக்கேன் ப்ரோ. இருக்கீங்களா? ஒரு நிமிஷம். மக்களே, இப்பதாங்க நான் வந்து ஹேர் பிளான் பண்ணிட்டு வந்திருக்கேன். செல்ல ப்ரோ வீடியோ பார்த்து தான் நான் இங்க வந்தேன். வரும்போது எனக்கு ஒரு மன கஷ்டமா இருந்துச்சு. நான் வந்து ஃபர்ஸ்ட் வரும்போது இப்படி இருந்தேன். பார்த்துக்கோங்க. இப்ப பாருங்க. இப்பதான் ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. என்னென்னலாம் ஃபாலோ பண்ணலாம் ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனா இது மாதிரி ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பிறகு ஓகேண்ணா. என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும்னு கொஞ்சம் எல்லாருக்கும் ஓகேண்ணா. சொல்லுங்க. ஆனா நீங்க ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கீங்களா? முக்கியமான இந்த 5 விஷயத்தை ஃபாலோ பண்ணி கம்பல்சரி ரிசல்ட்ஸ் வேற லெவல்ல வரும். நீங்க இப்ப ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்களா பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் வந்து ஹெட்டுக்கு அதிக மூவ்மெண்ட்ஸ் கொடுக்காம நல்ல பெட் ரெஸ்ட். ஸோ அதுதான் மெயின் உங்களுக்கு. அப்புறம் வச்ச ஃபாலிகல்ஸ் எல்லாமே நல்லா ஸ்டடி ஆகும். இந்த பேண்டேஜ் எல்லாம் எப்போ ரிமூவ் பண்றது என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க. ஸோ இந்த பேண்டேஜ் பார்த்து ஃபர்ஸ்ட் யாரும் பயப்படாதீங்க. நிறைய பேர் பயப்படுது. இவ்வளவு பெரிய பேண்டேஜ் அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ உங்களோட ஃபாலிகல்ஸ் எடுத்திருக்காங்கல்ல, ஸோ அந்த பொண்ணு ஆறுறதுக்காக ஒன் டே மட்டும் பேண்டேஜ் இருந்தா போதும், அவ்வளவுதான். அந்த லிக்விட் மாதிரி தண்ணி பாட்டில் பண்ணி ஒண்ணு கொடுத்துருக்கீங்களே, அது என்னென்ன என்ன பண்ணணும் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. ஆனா அது வந்து நார்மல் சலைன் சரிங்களா? சோ உங்களோட முடியோட வேர் வச்சிருக்காங்க பாத்தீங்களா? ஆமா. சோ அது காய விடக்கூடாதுங்கிறதுக்காக சலைன் அடிச்சுக்கிட்டே இருக்கு. எவ்வளவு நேரத்துக்கு ஒரு தடவை அடிக்க? அது ஒரு 2 ஹவர்ஸ்க்கு ஒரு டைம் நீங்க கண்டினியூவா அடிச்சுட்டே இருக்கணும். ஒரு 5 டேஸ்க்கு அப்புறம் தான் ஹெட் வாஷ் பண்ணுவாங்க. சோ அதுக்கப்புறம் இங்க நார்மலா குளிக்கவே முடியும். சோ அது வரைக்கும் அந்த ஈரப்பதத்துக்காக தான் சலைன். அது மாதிரி இன்னொரு கொஸ்டின், இப்ப நாங்க இது ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம், வீட்டுக்கு போயிட்டு நாங்க அப்படியே குளிக்கலாமா, தலை குளிக்கலாமா, இல்ல என்ன செய்யணும் கொஞ்சம்? இல்ல அதான் சொல்லுங்க. 5 டேஸ்க்கு அப்புறம் தான் ஹெட் வாஷ். அந்த ஹெட் வாஷ்மே ப்ராப்பரா நம்ம ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் நீங்க பண்ணிருக்கீங்க பாத்தீங்களா? சோ நம்ம ஸ்விக்கிராலே ப்ராப்பரா உங்களுக்கு ஒரு 1 ஹவர் நீட்டா ஹெட் வாஷ் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நார்மல் தான், நீங்க எப்பவும் போல குளிச்சிக்கலாம். ஒன்னும் பிரச்சனை கிடையாது. ஓகேண்ணே. அந்த மெடிசன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கீங்களா, அது வந்து சாப்பிடணுங்களா, இல்ல வந்து ஸ்மோக்கிங் பண்ணலாமா? இப்போ ஒருத்தவங்க ஸ்மோக்கிங் பண்ணுவாங்க, இல்ல இது பண்ணுவாங்க. ஆப்ரேஷன் பண்ண பிறகு என்னென்ன பண்ணலாம், என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா பாக்குறவங்க. ஓகே. சோ டாக்டர்ஸ் கொடுத்த மெடிசன்ஸ் ப்ராப்பரா டைமுக்கு எடுத்துக்கோங்க. ஆன்டிபயோட்டிக், பெயின் கில்லர்ஸ் எல்லாமே ப்ராப்பரா எடுத்துக்கோங்க. எதுவுமே ஸ்கிப் பண்ணிடவே கூடாது. சோ அதுதான் உங்களோட ஹீலிங் ரொம்பவே குறைக்கும். அப்புறம் இன்னொரு டவுட். என்ன டவுட்? ஒரு டவுட், ஆனா எதுவும் நினைச்சுக்க சொல்லுங்க. டவுட். ஃப்ரெண்ட் என் கூட ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாரு. அவர் வந்து என்கிட்ட கேட்டாரு. உங்கள்ட்ட டைரக்டா கேட்க முடியல, என் மூலியமா கேக்குறாரு. சரிங்க. அவர் வந்து எப்போதும் 24 ஹவர்ஸ் சரக்குல தான் இருப்பாராம். அதனால வந்து சரக்கு இப்ப போய் அடிக்கலாமா நாளைக்கு பார்ட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால நீங்க சொல்லிட்டீங்கன்னா அவர் வந்து என்ன கேட்காம வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. கொஞ்சம் சொல்லுங்க. ஆனா இப்ப ஹேர் ட்ரான்ஸ்பிளான்ட் பண்றதுக்கு முன்னாடியே 1 வீக் முன்னாடியே மேக்ஸிமம் வந்து ஆல்கஹால் ஸ்மோக்லாம் ஸ்டாப் பண்ண சொல்லிடுவாங்க. ஏன்னா உங்களோட பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருந்தா டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியும். பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருந்தா ரிசல்ட்ஸ் நல்லா கிடைக்கும். சோ மினிமம் ஒரு 2-3 மந்த்துக்கு நீங்க ட்ரிங்க்ஸோ கம்பல்சரி அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். ஆனா இன்னொரு டவுட், சொல்லுங்க. நீங்க ஆபரேஷன் பண்ணிருக்கீங்க. இப்ப எனக்கு ஹெட் ஃபுல்லா எந்த சைடும் எல்லா சைடும் கவரா இருக்கு. நான் இப்படி குப்பரக்க படுக்கிறதா இல்ல இப்படி படுக்கிறதா எனக்கு தெரியல. அந்த பொசிஷன் கொஞ்சம் சொன்னீங்கன்னா. கண்டிப்பா. ஆனா மேக்ஸிமம் நிறைய பேர் இருக்கிற குழப்பம் தான். நான் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டேன். சோ படுக்கும்போது பின்னாடி எடுத்துடணும், கிராஃப்டா டேமேஜ் நிறைய பேர் பயப்பட்டாங்க. சோ எப்பவுமே டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி ஒரு 4 to 5 டேஸ் பாத்தீங்கன்னா அந்த 45 டிகிரிக்கு தான் நம்ம தூங்கணும். சோ ஸ்ட்ரைட்டா வச்சுட்டு 2 பில்லோ கூட சைடுல வச்சுக்கலாம். கை வச்சு படுக்கலாமா? கை வைக்க கூடாது. ஸ்ட்ரைட்டா தான் நம்ம படுக்கணும் 45 டிகிரி. சோ அப்பதான் வச்ச கிராஃப்ட் எதுவுமே டேமேஜ் ஆகாம இருக்கும். ஓகே. பெட்ஷீட் தலையில போத்திக்கலாங்களா? தலையில எதுவுமே போடக்கூடாது. உங்களுக்கு வச்ச கிராஃப்ட் ரொம்ப முக்கியம். மெயின் இது தலையில ஹெல்மெட் போடுறது, குளிக்கிறது இதெல்லாம் பண்ணவே கூடாது. சில பேர் தெரியாதனமா டிரான்ஸ்பிளான்ட் 2 நாளே ஹெல்மெட் தூக்கி போடுறாங்க. அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணக்கூடாது. சரிங்களா? இப்ப நான் ஹேர் ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணிருக்கேன். இப்ப நான் வந்து பைக்ல தான் போற மாதிரி இருக்கும். ஓகே. அது மாதிரி பைக்ல போயிட்டு ஜிம், உடல் பயிற்சி, மத்த இதெல்லாம் செய்ய வேண்டிய ஓடணும், இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இந்த மாதிரி நேரத்துல ஓடலாமா, உடல் பயிற்சி செய்யலாமா, வண்டி ஓட்டலாமா, என்னன்னு நீங்க கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா. ஃபர்ஸ்ட் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கீங்களா? இப்ப நீங்க ஊருக்கு கிட்டத்தட்ட நீங்க சேலம் பாத்தீங்கன்னா 3 to 4 டிராவல். மேக்ஸிமம் நீங்க ஒரு பஸ்லயோ ட்ரெயின்லயோ ஒரு கார்லயோ ரொம்ப சேஃப். பைக்ல தயவு செய்து போக கூடாது. அதுமே ஹெட் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் போய்க்கலாம். ஹெல்மெட் கூட நீங்க ஒரு 20 days 30 டேஸ்க்கு அப்புறம் டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு அப்புறம் தான் நீங்க ஹெல்மெட் யூஸ் பண்றதா இருக்கும். காசி அதாவது நான்வெஜ் தான் சாப்பிடுவாங்க. அதை நீங்க சாப்பிடலாமா இல்ல சாப்பிட? மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா நான்வெஜ் எடுக்க கூடாது. நீங்க நெக்ஸ்ட் அந்த ஹெட் வாஷ் முடிக்கும்போது டாக்டர்கிட்ட கேட்டா கூட அவங்க டீடைலா சொல்லிடுவாங்க எப்போ எடுக்கணும் எடுக்க கூடாது. சோ ஒவ்வொருத்தருக்கு மாறும், அவ்வளவுதான். முடிஞ்ச கத்திரிக்காய், சனங்கள் இந்த மாதிரி எடுத்துட்டாங்க. இச்சிங் ஒரு தூங்கும் போது தலையில சொல்லிட்டாங்கன்னா கிராஃப்ட் டேமேஜ் ஆயிடும். சரிங்கண்ணே. நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன், முடியலாம. எப்படி என்ன பண்றது அப்படின்ட்டு மன கஷ்டத்துல இருந்தேன். சுகிராக்கு இவரோட போடுற வீடியோஸ் ஃபேஸ்புக் ஃபாலோ பண்ணிட்டு டெய்லி பாத்துக்கிட்டே இருந்தேன். எனக்குள்ள ஒரு சந்தோஷம் வந்துச்சு. போன் 1 year முன்னாடியே கால் பண்ணி கேட்டேன், என்னால வர முடியல. இப்பதான் அந்த டைம் கிடைச்சிச்சு. வந்தேன், நேற்று தான் வந்தேன். இன்னைக்கு பாருங்க எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சூப்பரா அண்ணன் பண்ணி கொடுத்துட்டாங்க. டிஸ்சார்ஜும் பண்ணியாச்சு. கிளம்ப போறேன். அதான் அண்ணன்ட்ட சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு. ரொம்ப ரொம்ப நன்றி. சூப்பர், ரொம்ப நன்றி. முடி யாரும் கவலைப்படாதீங்க, சுகிரா வாங்க, முடியோட போங்க. பிரைஸும் சூப்பர் பிரைஸ், நல்ல ஆஃபர் போயிட்டு இருக்கு. வாங்க
ஓகே 6 மந்த் எனக்கு வந்து ஃப்ரீ மெடிசன் இது கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா வாங்க. உங்களுக்கும் அண்ணன் வந்தா கொடுப்பீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. சரிங்களா? ஓகே, ஓகே தேங்க்யூ. சூப்பர். அது மாதிரி நான் சொல்றதை வச்சு ஒன்றும் வர வேணாம். கூகுள் ரிவ்யூஸ்ல 4.9 ஸ்டார்ஸ் இருக்கிற ஒரே கிளினிக் ஸ்விக்கில மட்டும்தான். அது மட்டும் இல்லாம உங்க ஃபேஸ்புக் ஃபாலோ அதுலயும் பாருங்க, இன்ஸ்டாகிராம்லயும் பாருங்க. அதை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வாங்க. கண்டிப்பா பெஸ்ட் பிரைஸ் அண்ணன் பண்ணி கொடுப்பாரு. எந்த இதுவும் இல்லை. முடியில்லாம வாங்க, முடியோடு போங்க. Okay. ஸ்விக்கிரா இஸ் பெஸ்ட். ஓகே தேங்க்யூ வெரி மச். சூப்பர்.